அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஹஜத் தொழுகையின் சிறப்புகள். நான் தஹஜத் தொழுகையை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ஆனாலும் இன்னும் சிறப்பு இதில் இருக்குது, கண்டிப்பாக கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் தஹஜத் தொழக்கூடியவர்களாக இருப்போம். மேலும் இந்த பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தடையில்லாமல் தருவானாக, ஆமீன். இப்போ பார்க்கலாம். எல்லாருமே தூங்குகிற நேரத்தில் அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். அதாவது தஹஜத்தின் நேரத்தில் சரியான நேரத்தில் நமக்கு விழிப்பு வந்தால், மேலும் அல்லாஹ் சொல்கிறான், என்னிடம் கேட்பவர் யார்? என்னிடம் கேட்பவருக்கு நான் கொடுப்பேன். என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர் யார்? என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவருக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுப்பேன். சஹீஹ் புகாரி 1145 மற்றும் முஸ்லிம் 758. யாரிடமும் சொல்ல முடியாததை அல்லாஹ்விடம் சொல்லும் நேரம் அது. மனவேதனை, கண்ணீர், பயம், ஆசை, நம்மளுடைய கனவுகள், நம்மளோட லட்சியங்கள் அனைத்தையுமே அல்லாஹ்விடத்தில் மனம் திறந்து சொல்ல தகுந்த நேரம் தஹஜத்தின் நேரம். ஒரு மனிதர் தஹஜத்தின் நேரத்தில் தஹஜத் தொழுதுவிட்டு துவா கேட்டால் அந்த துவாக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். இரவின் கடைசி 1/3 பகுதி துவாவிற்கான பகுதி. மேலும் அது சிறந்த நேரங்களில் ஒன்றாகும். அந்த நேரத்தில் நம்ம கேட்குறத அல்லாஹ் சிறந்த முறையில் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுகிறான். தஹஜத் தொழுகை என்பது நம்மளுடைய தேவைகளை மட்டும் நிறைவேற்ற தொழுகை இல்லை. அது அல்லாஹ்வின் அருளையும் அன்பையும் நெருக்கத்தையும் நமக்கு தரும். பிரியமான அடியார்கள் யார் என்றால் அது தஹஜத் தொழுபவர்களே. இது ஈமானை வலுப்படுத்தி சக்கீனா எனும் மன அமைதியை தரும். இந்த ஒரு சஜிதா நம்மளோட வாழ்க்கையே மாற்றும். சிலருக்கு தஹஜத் டைம் வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வரும். நம்ம அது சாதாரணமாக முழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகிறோமோ இல்லை தண்ணி குடிக்கிறோமோ ஏதோ செஞ்சுட்டு படுத்துருவோம். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ்கிட்ட சொல்லியிருப்போம். அந்த விஷயத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்மளை அல்லாஹ் முழிக்க வைப்பான். அதனால் அந்த நேரத்தை நல்ல முறையில் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒரு சஜிதா இல்லைன்னா ஒரு துளி கண்ணீர், ஒரு துவா, நம்ம அந்த தொழுகையில் செய்கிற திக்ரு, அது எல்லாமே நம்மளுடைய கெட்ட விதியை மாற்றி நம்மளோட விதியில் நல்லது எல்லாம் செய்வான். நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உலகமே தூங்குகிற நேரத்தில் நம்ம விழிச்சிருக்கும்போது அல்லாஹ்கிட்ட பேசுகிற பாக்கியத்தை இழந்துடக்கூடாது.